நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ். இதுக்கு முன்னால் பேசின ஒரு வீடியோவில் ஏர்னிங் த மணி எல்லாருக்குமே நமக்கு வந்துடும், சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அதை எப்படி ரீட்டைன் பண்ணுறதுங்கிறத நமக்கு நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறது ஒரு வீடியோ பேசியிருந்திருப்பேன். அதில் நிறைய நண்பர்கள் கேட்டதுக்கிணங்க இந்த வீடியோவை போடுறேன். அதாவது எப்படி அந்த ரீட்டைனிங் ஆஃப் த மணி நடக்கணும்னா 2 ஹேபிட் நம்மள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்றாவது சேவிங்ஸ் பண்ணுறது, ரெண்டாவதாக நான் பண்ணக்கூடிய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் லுக்கிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஃபெயிலியர் ஆனால் நான் என்ன செய்யணுங்கிற விஷயத்த முதல்லையே தெளிவாக தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். எப்படி நான் ஃபெயிலியர் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபினான்ஸ் என்ன, இதுக்கு தேவைப்பட பீப்புள் என்ன, இதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நான் செய்யணும், எந்த மாதிரியான கஸ்டமர்களை சந்திக்கணும், எந்த மாதிரியான சப்ளையர்கிட்ட டீல் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ஆனால் நான் இவ்வளவு தூரம் பணம் போட்டு இறங்கினதுக்கப்புறமா வாட் இஃப் அப்படிங்கிற சினாரியோவில் பிளான் பிக்கு நாம் பிளான் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது நான் போட்ட பணத்தை எல்லாம் இழந்துட்டேன், நான் எதிர்பார்த்த கஸ்டமரெல்லாம் எங்களுக்கு ஆர்டர் தரலை, அதுக்கப்புறம் அப்படியா இருந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு உண்டான முடிவுகளை நம்ம முன்னவே எடுத்துருக்கணும். அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை நீங்கள் ரீட்டைனிங் ஆஃப் த மணியில் கண்டினியூஸாக நீங்கள் செய்து கொண்டே வரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட்டார், ஃபேமஸ் வாரன் பஃபெட்டு இவ்வளோ பெரிய சொத்தை 90 வயசில் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காருன்னா அவர் நேற்று ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி வந்ததில்லை. ப்ரொலாங்டாக அவர் ரொம்ப நாளாக பண்ணுறாரு. அதாவது அவருக்கு தோத்தாலும் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எந்த காலகட்டத்திலையும் அவர் கடன் வாங்கவே இல்லை. ரெண்டாவது, பெரிய நஷ்டப்படக்கூடிய விஷயங்களில் அவர் பங்குகளை வாங்கவே இல்லை. தனி மனித மதிப்பை அவர் என்றைக்குமே இழந்துடலை. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸூரியான உள்ள விஷயங்கள்லாம் அவர் பெரிய ஆர்வமாக போனதே இல்லை. ரோல்ஸ் ராய்ஸ் காரோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி போன மாதிரியான உள்ள ஆளாக அவர் தெரியலை. அதாவது நாம் பார்க்கக்கூடிய உதாரணங்கள், ஏன் நம்ம வாரன் பஃபெட் சொன்னால் ரொம்ப ஏஜ்டாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் சஸ்டெயின்டாக பிஸ்னஸில் இருந்து கூடக்கூடிய ஆள் இன்றைக்குமே அவருடைய கம்பெனி சார்பாக ஷேரை வாங்கிட்டு தான் இருக்கிறார் இந்த ஏஜ்லேயுமே. ஸோ ஒரு விஷயங்களை நீங்கள் செய்கிறதுங்கிறது அதுக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக, அதாவது நம்பர் 1 சேவிங்ஸுங்கிற விஷயத்தை விடக்கூடாது. நம்பர் 2 பிளான் பி எகேன்ஸ்ட் த ஃபெயிலியர், அது என்னங்கிறத தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 3 கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்பர் 4 தனி மனித சுதந்திரத்தையும் தனி மனித மதிப்பையும் இழந்துடக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யக்கூடாது. நம்பர் 5 நாம் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபோக்கஸ்டாக விடாமல் செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஏஜ் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இந்த டாப் 5 ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கணும். மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோடு சந்திப்போம். அன்புடன் ரியாஸ்.